E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம், அக்ரெடிட்டட் A+ by NAC. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே முசிறியம் ஊராட்சிக்குட்பட்ட திட்டாணிமுட்டம் கிராமத்தில் பழமை வாய்ந்த கூத்தையனார் கோவில் அமைந்துள்ளது. கிராமத்திற்கு பொதுவான இடத்தில் அமைந்த இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழா கிராம மக்களை ஒருங்கிணைக்கும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த திருவிழாவில் பட்டியலின மக்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது சமூகத்தில் பெரும் பதற்றத்தையும் பாகுபாடு குறித்த விவாதங்களையும் தூண்டியுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையிடம் பல முறை மனு அளித்த போதிலும் இதுவரை எந்தவித தீர்வும் எட்டப்படவில்லை. இந்த பிரச்சனை உள்ளூர் மக்களிடையே ஆழமான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா நடைபெறுவதற்கு முன்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் தனியாக திருவிழாவை நடத்த முடிவு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பட்டியலின மக்கள் தங்களையும் திருவிழாவில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் மற்றும் கோவில் நிர்வாகத்தில் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கோவில் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போராட்டத்தை அடுத்து பதற்றமான சூழ்நிலையை கட்டுக்குள் வைக்க மாவட்ட காவல்துறை சார்பில் ஏராளமான போலீசார் கிராமம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர். கூடுதலாக தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகமும் பக்தர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் மக்கள் தெரிவிக்கையில், இந்த கோவில் அனைவருக்கும் பொதுவானது, ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே திருவிழாவை நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல. சமூக நல்லிணக்கத்திற்கு இது பெரும் தடையாக உள்ளது என்று கவலை தெரிவித்தனர். மேலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதற்றத்தை தணிக்க வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதன் விளைவாக பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் வரை வரும் 11ஆம் தேதி வரை எந்தவித திருவிழாவையும் நடத்த அனுமதி இல்லை என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு தற்காலிகமாக பதற்றத்தை குறைத்திருந்தாலும் நிரந்தர தீர்வு காணப்படாவிட்டால் மீண்டும் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக உள்ளூர் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் சமூக நீதி மற்றும் சமத்துவம் தொடர்பான விவாதங்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இதே போன்ற பாகுபாடு குறித்த புகார்கள் எழுந்துள்ளன. உதாரணமாக திருவாரூர் மாவட்டத்தின் பல கோவில்களில் அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண உள்ளூர் தலைவர்கள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சமூக ஆர்வலர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து அரசு உடனடியாக தலையிட்டு அனைவருக்கும் சம உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தின் சமூக இயக்கவியலை பிரதிபலிப்பதோடு கோவில் திருவிழாக்கள் போன்ற பொது நிகழ்வுகளில் அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்குவதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. இதற்கு தீர்வு காணப்படாவிட்டால் இது மேலும் சமூக பதற்றங்களுக்கு வழிவகுக்கலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.